ரீபர்த். ஒரு பைக்கோட ரீபர்த் அப்படின்னே சொல்லலாம். என்னோடய பைக் வந்து எனக்கு எவ்வளோ ரொம்ப பிடிக்குங்கிறது தெரியும். ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை, ஒரு இன்சிடெண்ட்டில் மாட்டுச்சு. ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. பைக்கிலோட ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகி அது ஆக்சிடெண்ட் கொண்டு போய் நிப்பாட்டுச்சு. பைக்கோட டயரில் ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் ஆகி பிரேக் பண்ணும்போது ஸ்கிட் ஆகிற மாதிரி. பைக்குக்கு மிகப்பெரிய பிரச்சனை. பைக்குக்கு வந்து அட்மிட் பண்ணிட்டேன். ஹாஸ்பிட்டல் தானே சர்வீஸ் பண்ணுற இடம். அதுக்கு உயிர் இருக்குங்கிறது வந்து நான் ரொம்பவே நம்புகிறேன். அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு 2-3 நெகட்டிவ் தாட்ஸு. நான் எப்பவுமே லாங் ட்ரைவ் போகிறேன் அப்படின்னா வந்து பைக் எடுத்துகிட்டு போவேன். நான் என் ஒய்ஃப்ட்ட பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு பைக்கில் போகிற மைண்டே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது நான் சொல்லி மறுநாளே வந்து என் பைக் வந்து இந்த இன்சிடெண்ட்டை மீட் பண்ணுது. ஒரு 20 நாள் அட்மிட் ஆகி ஹெவி ட்ரீட்மெண்ட், நிறையா பார்ட்ஸ் வர வேண்டியிருந்துச்சு. ஒரு பெரிய ஆப்ரேஷன்னே சொல்லலாம். அப்புறம் நிறையா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணேன். ஹாஸ்பிட்டலில் எப்படி அட்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் கட்டினா தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொல்லுவாங்கள்ல, அதே ப்ராசஸ் இங்கேயும் நடந்தது. பைக்கை கொண்டு போய் மெகா ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்கோம். பே பண்ணால் தான் எடுப்போங்கிறாங்க. நிறைய பார்ட்ஸ் வர வேண்டியிருக்குங்கிறாங்க. ரீபர்த் ஆகி வந்திருக்குது. இந்த ஒரு 20 நாள் நானாகவே இல்லை. மறுபடியும் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்குது. பைக்குக்கு உயிர் இருக்குது. நிலவாக நான் விளையா